ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக ஆனியன் பக்கோடா எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. ஆனியன் பக்கோடா செய்கிறதுக்கு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர், ஜீரகத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு கடலை மாவு, அரிசி மாவு 1 ஸ்பூன், 1 கப் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு பிசைஞ்சு எடுத்து நம்ம காய வச்சுருக்க எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஆனியன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. வெறும் 15 நிமிஷம் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். பார்க்குறக்கே சூப்பரான கிறிஸ்பியாக சாஃப்டாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.